ஹலோ மகளே, 17வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். போன உடனே நருட்டோ நைன்டெயில்ஸ் சக்கராவை ஏற்றிட்டு ஓடி வர, அவள் ஊசியை விட்டு எறிகிறேன். ஊசியை விட்டு எரிஞ்சோடனே உடம்புல குத்து டக்கு நைன்டெயில்ஸ் சக்கரா வச்சு ஊசியெல்லாம் பறக்கட்டிச்சு, கண்ணாடிலாம் சுக்குநூறா உடையுது. அதுலேருந்து வந்து அட்டாக் பண்ணான்னு பார்க்குறேன். நருட்டோ அதுலேருந்து தப்பிக்கிறேன். பயங்கரமாக இருந்துச்சு. டக்குன்னு ஓட பார்க்குற, கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக நைன்டெயில்ஸ் சக்கராவை ஏற்றுறேன். கக்காஷி நைன்டெயில்ஸ் சீல் உடஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது சாபுசா கிட்ட சொல்கிறேன், இதோட நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஸ்கார்ல ரத்தத்தை தடவுறேன். நைன்டெயில்ஸ் சக்கரா ஏத்துறேன். கண்ணாடிலாம் ஒட்டையுது. ஒரு குத்து விட்டுறேன் பாருங்க, கண்ணாடியை ஒட்டைச்சுக்கிட்டு போய் வெளியே விழுகுறேன். பார்த்தா ஐஸ் ஜுட்ஸு உடையுது. என்ன ஆச்சு? டக்குன்னு ஓடி வந்து குத்த வரேன். பார்த்தா மாஸ்க் கீழே விழுகுது. அப்படியே நருட்டோ குத்த வர கையை ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா, நான் தானே உன்னை அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னைய குத்தாம விட்டா? குத்து அப்படின்றேன். உன் ஃப்ரெண்டை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நருட்டோ ஒரு குத்து விடுறேன். மூஞ்சிலே கத்தா சுருண்டு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா, இந்த பவரை வச்சு தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. வீக்காக இருந்தால் கனவே இல்லாமல் வாழ்றது வேஸ்ட்டு. சாபுசாக்கு வீக்காக இருந்தால் யூஸே ஆக மாட்டாங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கனாலதான் சாபுசாக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாபுசா ஒரு கொலகாரன் வந்துட்டுனா சேரக்கூடாது, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னோட அப்பா அம்மா, அவங்களுக்குலாம் ஒரு சம்பவம் ஆனதுனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம். என்ன சம்பவம் நருட்டோ கேட்குறேன். பல காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு போர் வந்துச்சு. கென்காய்க்கும் நார்மல் மக்களுக்கும் ஓவரான சண்டை ஏற்பட்டுச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, எங்கள் பவர் உள்ளவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. சாஸ்கே கீழே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பவர் உள்ளவங்கலாம் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அப்படி பவர் இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் கொன்றுவாங்க. அதே மாதிரி எனக்கு பவர் இருந்தது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சனால என்னை அடித்தாங்க. அது தூரத்துல இருந்து எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வீட்டில் ஆள் அமைச்சு அவங்க அம்மாவை கொண்டுட்டு இவனை கொல்ல வரும்போது, நான் என்னமோ என்னையே மீறி நான் ஜுட்சுவோ போட்டனால எல்லாத்தையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஷாக் ஆகுறேன். நம்மளை மாதிரி தான் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் தனியாக உட்காந்துருந்தேன். அப்போ சாபுசாவை பார்த்தேன். என் கண்ணும் உன் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சாபுசா கேட்டிருக்கேன், சாவுறியா இல்லை என் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நான் இந்த லேண்ட் ஆஃப் வாட்டரில் உன்னை எடுக்கிறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாபுசா, நீ எனக்கு உதவி பண்ணுவேல அப்படின்னு கேட்கும் போது, நான் உனக்கு ஆயுதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாபுசா, நான் தோட்டுட்டேன், நருட்டோ என்னைய கொல்லு நருட்டோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது கக்காஷி டக்குன்னு எர்த் ஸ்டைல் ஜுட்சுவை போடுறேன். பார்த்தா இதெல்லாம் எனக்கு வேலையாகாதுன்னு பார்த்தா சுற்றி நாய் வந்து சாபுசாவை போட்டு அந்த கடிச்சிட்டு இருக்கும் போது தான், என்ன இதுதான் தேவையில்லைன்டையா அப்படின்ட்டு இருக்கேன். பார்த்தா நாயினா வருது. இது என்னோட நிஞ்சா டாக், நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீ ரத்த வாசனை வச்சிருக்காது என் நிஞ்சா டாக், அதனால நீ சாக போற. ஒரு காலத்துக்கு முன்னாடி நீ உங்க ஊர் தலைவரை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கும் போது அதுல நீ தோத்துட்ட. அதுல இருந்து தான் நீ ரோக் நிஞ்சாவாவே மாறின. நீ காசுக்காக காட்டோட ஆளுகிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க. யாரோட ஜுட்சு இல்லை, இது ஏன் ஓன் ஜுட்சுல உன்னைய கொல்றேன் நருட்டோ, என்னை சாவடி நருட்டோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, நான் சாகடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ ஆல்ரெடி நீ ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாபுசா என்னை நல்லா இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவர்கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, நான் கொல்ல மாட்டேன் நருட்டோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா கக்காஷி கீழே இருந்து என்னமோ வருது. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.